வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NIACL ஏஓ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். அதுல இங்கிலீஷ் பார்ட்டை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? க்ளோஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அதை பண்ணிட்டு போகலாம். 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா போகலாம். எப்பவுமே வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு வரும்போது ஆர்சி எப்பவுமே லாஸ்டா வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா வந்து டைம் கன்சூமிங், அது வந்து டைம் அதிகமாகும் அப்படின்றதுனால அதை நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட்ன்றதுனால இதை முடிச்சிடலாம். 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, சின்ன பேசேஜ், அதனால இதை பண்ணிடுங்க. இதுவே பெரிய பேசேஜ்ல க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருந்தேன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது, செகண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. Finance Minister Nirmala Sitharaman made a dash effort to make good use of the lessons learned from the unprecedented global health crisis and ensuring economic setback to put lives and livelihoods back on track. There is greater spending on healthcare and some fiscal push to undergird the struggling demand in the pandemic hit economy, but this is no transformative budget that lives up to dash expectations of a weary population waiting for manna from the government. A lot more could have been done to address the chronic underinvestment in India's public health infrastructure by dash raising expenditure. The union budget for 2021 to 2022 presented to Parliament on Monday instead reveals an estimate health outlay of rupees 74,602 crores, at most 10% lower than the revised estimate of rupees 82,445 crore earmarked for health spending in the current fiscal year. The minister, however, has claimed a 137% increase in the budgetary outlay on health and well-being by a one-time expenditure of rupees 35,000 crore set for the COVID-19 vaccination program, rupees 60 crore 30 crore, okay, budgeted for the Department of Drinking Water and Sanitation, as well as the Finance Commission's grants for both water and sanitation and health to at most 50,000 crore. Okay, எல்லாம் பட்ஜெட் பத்தி சொல்லியிருக்காங்கப்பா. பட்ஜெட்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலா வந்துட்டு என்ன எவ்வளோ வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதில் COVID-19 ப்ரோக்ராம்க்கு, வேக்சினேஷன் ப்ரோக்ராம்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சானிடேஷன் அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பட்ஜெட்டோடைய டிஸ்கஷன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஓகே, எங்க இருக்கு? 1. அப்போ அந்த லைன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேட் அ டேஷ் எஃபர்ட் டு மேக் குட் யூஸ் ஆஃப். இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டோன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு அதை பேஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணோம். மேட் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேட் அ அட்வென்ச்சரஸ் அவங்க எதனா வந்துட்டு எதனா த்ரில்லிங்கா எதனா எடுத்திருக்காங்களா பட்ஜெட்ல? கிடையாது. ஸோ பிரேவ், சரிங்களா? பிரேவ் எஃபர்ட் தான் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஒரு போல்டான பிரேவான எஃபர்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது மேட் அ பிரேவ் எஃபர்ட் டு மேக் குட் யூஸ் ஆஃப் த லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் தி. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரேவ் எஃபர்ட்னு வரணும். அடுத்தது செகண்ட் பட்ஜெட், சரிங்களா? பட் திஸ் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பட்ஜெட் தட் lives up to the expectations, heightened expectation, but நோ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பட்ஜெட். அதில் வந்துட்டு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரு டிரான்ஸ்பரன்சியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி எதுவும் தெரியல அப்படின்றத வந்துட்டு
சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றது அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு வந்துட்டு ஹைட்டண்ட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க என்ன சூஸ் பண்ணணும்? ஹைட்டண்ட் எக்ஸ்பெக்டேஷன் செகண்டுக்கு அதை சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட், a lot more could have been done to address the chronic underinvestment in India's public health infrastructure by raising expenditure by appreciably raising expenditure. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் டோன்ல இருக்கும்போது அதுக்கு தகுந்த வேர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு appreciably raising expenditure. அடுத்தது fourth எங்க இருக்கு? fourth இந்த இடத்துல. The minister, however, has claimed 137% increase in the budgetary outlay on health and well-being by dash a one-time expenditure by dash by engrossed by including a one-time expenditure. So அதனோட சேர்த்து சொல்லும்போது well-being by including a one-time expenditure, including second வரும். Next, fifth, set one-time expenditure 35,000 crore set. Okay, 35,000 crore ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? செட் அசைட் சொல்லணும். செட் பக்கத்துல ஒதுக்கல, சரிங்களா? ஒதுக்கி இருக்கிறாங்கன்றது செட் அசைட், அதுதான் வந்துட்டு கரெக்டான பேர். அதனால செட் அசைட், சரிங்களா? தேர்ட் செட்க்கு அப்புறம் அசைட் வரணும். ஃபார் தி எதுக்கு? COVID-19 வேக்சினேஷன் ப்ரோக்ராம்க்கு. ஃபைனலா water and sanitation as well as the finance commission's grants for both water sanitations and health dash to utmost health totaling எல்லாத்தையும் சேர்த்து, சரிங்களா? so water and sanitation as well as finance commission grant for both water and sanitation எல்லாத்தையும் சேர்த்து totaling to utmost எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க? 50,000 crore அப்படின்றப்போ totaling சொல்லிட்டு சொல்லணும். totaling to utmost, சரிங்களா? almost totaling to almost 50,000 crore. அவ்வளவுதான்ப்பா. so that's all. clause test over. next என்ன வந்திருக்கு? next வந்து fillers, single filler தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? so the constitution was decided to plus v1 form decided to protect the rights of the citizens and to ensure the equality before the law. designed constitution was designed to எதுக்கு? மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். so protect the rights of the citizens. so citizens ஓடைய குடிமகன்களுடைய பாதுகாக்கிறதுக்கு, சரிங்களா? ப்ரொடெக்ட் பண்றதுக்கு லா வந்துட்டு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் லா. சோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரொடெக்ட் தான், சரியா? ஃபர்ஸ்ட்க்கு ப்ரொடெக்ட். The number of patients requiring hospitalization came down to 182 and 51 of them were with oxygen. Them were with ready with the oxygen. Provided with oxygen. Provided வரணும்ப்பா. இங்க என்ன வரணும்? Provided with oxygen or ventilator support. So provided. Next, the campaign aims at transforming non-readers into readers, சரிங்களா? so aims at என்ன வரணும்? preposition at, aims at. awareness will be created on using e-books and digital media study e-books and digital libraries where infrastructure is available. digital libraries. The district education officers have been asked to arrange, safeguard, clinched, ensure, confirmed. Asked to ensure that. so அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காகன்னு சொல்லும்போது இங்க asked to ensure 2 plus v1 form. கன்ஃபார்ம் சொல்லலாம், ஆனா ed 2 plus v1 வர்றதுனால ensureன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? so 2 plus v1ன்றதுனால ensure that. so that's all. filler over. next என்ன கேட்டிருக்காங்க? next வந்துட்டு
odd one out rearrangement of sentencesல odd one out method நம்ம வந்துட்டு இந்த எது கரெக்டான ஆர்டர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 1 and 6 இந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கு கொடுத்திருக்கிற நாலும் வந்துட்டு ஷஃபல் பண்ணி கொடுத்திருப்பாங்க இல்ல எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம வந்து நோ கரெக்ஷன் ரெக்வயர்ன்ட்டு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இங்க அப்படி கேட்கல சரிங்களா எல்லாமே வந்துட்டு நம்ம ஆப்ஷனா தான் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா இங்க வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா எதுன்னு பாருங்க regarding what needs to be learned from the Australian law online advertising system is based அதனோட கண்டினியூஷன் ஆன்லைன் advertising system is based அது கண்டினியூஷனா வரல it basically gives its எது basically gives its எதுனா கொடுக்கணும் இல்ல ஆஸ்திரேலியன் லா வந்துட்டு இட் பேசிக்கலி கிவ் இட்ஸ் தி கவர்மெண்ட்ஸ் பிளெஸிங்கா அதுவும் கிடையாது அதுவும் கண்டினியூஷன் இல்ல it does get at the problem of who control the data of which okay regarding what needs to be learned from the அதாவது ஆஸ்திரேலியன் லால இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா it does get at the problem of who controls the data of which online advertising system சரிங்களா அப்ப வந்துட்டு ஆறு it does get at the problem of who control the data upon which online advertising system is based but instead of trying in case நான் எதுவும் வந்து எனக்கு தெரியல ஓகே பட் கன்ஃபார்மா வந்துட்டு எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு வரும் ஆர் தான் ஸ்டார்டிங்ன்றது தெரியும் அடுத்தது ஆர்டர் எனக்கு தெரியல அப்படின்றப்போ இங்க பாருங்க ஆர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆர் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது லாஸ்ட் ஆர் ஸ்டார்ட் ஆகுது சரியா இது ரெண்டுத்துல எதனோ வரும் தான் இருக்க போகுது ஆன்சர் அந்த கேஸ்க்கு அடுத்தது பேரிங் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் Pல பாத்தீங்கன்னா பட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரையிங் டூ பிளஸ் v1 ஃபார்ம் எங்க இருக்குன்னு பாருங்க 2 plus v1 ட்ரையிங் டு இட் பேசிக்கலி கிவ்ஸ் மேட்ச் ஆகல ரெயின் சரிங்களா ரெயின் வருதுல்ல ரெயின் ட்ரையிங் டு ரெயின் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சர்விலன்ஸ் ஸோ இது ஒரு வேர்பு அதனால 2 plus v1 ஃபார்ம் எஸ் ஸோ இது ரெண்டும் பேரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் சரிங்களா பி அண்ட் எஸ் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க பி அண்ட் எஸ் இருக்கா இல்ல பி அண்ட் எஸ் இங்க இருக்கு ஆர் ஃபர்ஸ்ட் பி அண்ட் எஸ் அப்போ ஃபிஃப்த் ஆப்ஷனை நான் எடுத்துக்கலாம் சரிங்களா இதை தூக்கிருங்க இது வேண்டாம் அப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன் பேரிங் வச்சும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் சரியா அடுத்தது போலாமா ஃபர்ஸ்ட் தான் மேட்ச் ஆகணும்னு கிடையாது லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் எதனா ஒரு சென்டென்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூ தான் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் லாஸ்டா வரும் ஏன்னா வந்து சிக்ஸ்த்துக்கு வந்துட்டு பேரிங்க கியூ தான் இருக்குன்னும் போது கியூல எது எண்ட் ஆகுதுன்னு பாருங்க அதை மட்டும் செக் பண்ணுங்க அதை செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க கோ வித் தட் ஆப்ஷன் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க the problem arises from the attempt to find a legal solution to what is the problem arises from the attempt to find a legal solution to what is essentially a political problem so what is essentially a political problem match ஆகுது p எங்க ஸ்டார்ட் ஆகுது இங்க 1 தான் ஸ்டார்ட் ஆகுது இங்க வந்து நோ கரெக்ஷன் ரெக்வயர்ன்ற ஒரு ஆப்ஷனே இல்ல அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும் இவ்வளவுதான் ஃபர்தரா எதுவும் செக் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல சரிங்களா 5 ஆப்ஷன்லயும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இங்க பி தான் ஸ்டார்டிங் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு அதை மட்டும் கொடுங்க செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அடுத்தது போலாமா The government can still win back trust and improve. The government can still win back trust and improve vaccine coverage by quickly making all சரிங்களா so all உடைய connecting word பார்க்கிறேன் all and வரல all by வரல all vaccine சரிங்களா all vaccine trial data public all vaccine trial data public so r and s pair எங்க இருக்கு so இங்க இருக்கு சரிங்களா so starting r தான் அதுக்கப்புறமா வந்துட்டு r starting இதோட pair இருக்கு நம்ம எதுவும் செக் பண்ண தேவையில்ல சரிங்களா so r first option rs qp சரியா அடுத்தது போலாமா
Mr. Oli could have used the mandate in 2018 to ensure a stable regime. So regime means அரசு. அடுத்தது to ensure a stable regime failed on match ஆகல. regime politically instability தெரியல, அதுவும் கிடையாது. சரி, இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்க வந்துட்டு அண்டு வரக்கூடாது. governance and development in a country battered by the 2015 earthquake, political instability, and now the COVID-19 threat. So all the disasters. So நம்மளுக்கு வந்துட்டு continuationல வருது சரிங்களா. pair பாத்தீங்கன்னா earthquake, political instability, and now the COVID-19 threat. His government singularly. So எனக்கு எந்த pair கிடைக்குது? S and Q. சரிங்களா. S and Q. S and Q எங்க இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். SQ 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 இருக்கு. S தான் வந்து ஸ்டார்டிங். SQ வேற எங்கன்னா SQ இங்க இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் தெரியலனா பேர் எடுத்துக்கிட்டா எல்லாம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. SQ இங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்தது வந்து SQ இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த 4ம் 2ம் ஸ்கிப் பண்ணிட்டு இதுல இருந்து மறுபடியும் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னொரு பேர் கண்டுபிடிக்கணும் சரியா. எனக்கு ஃபர்ஸ்டே வந்துட்டு இது ஸ்டார்டிங்ல வந்து நான் கம்பைன் பண்றேன். அதுல வந்துட்டு எனக்கு தெரியும் எஸ் தான் ஸ்டார்டிங்ட்டு, அதனுடைய பேரும் கிடைச்சது. SQ எப்படி கண்டுபிடிச்சேன்? எர்த்குவேக் கமா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கமா, அண்ட் நவ் COVID-19. அதை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஸோ அதை வந்து பார்க்கும்போது எனக்கு தேர்ட் ஆப்ஷன் சரியா. எதனா ஒரு ஸ்டார்டிங் பேர் இருக்கணும், இல்லைன்னா வந்து எண்டிங். இந்த சிக்ஸ்த் லைனோட கனெக்டிங் டேர்ம் கிடைச்சிருந்தா கூட ஆர் மேட்ச் ஆகுது. த எலக்டோரேட்ஸ் expectations of a stable regime, the first elected one since the promulgation of its constitution. so இது கிடைச்சிருந்தா கூட ஆர் லாஸ்டா வரணும். அடுத்தது SQ பேர் எங்க இருக்குன்னு பார்த்து அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒன்னு ஸ்டார்டிங் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க, இல்லைன்னா லாஸ்ட் எதனா மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் பேரிங். இதை வச்சுட்டு நம்ம இந்த ஆட் ஒன் அவுட் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுல எது ஆன்சர்? SQ, P and R. அடுத்தது போலாம். So that's all about the arrangement. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கப்பா? அடுத்தது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம லாஸ்டா பார்க்கலாமா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 1, ஒரு நிமிஷம். ஓகே, 16, 17, 18, 19, 20. ஓகே, 16 to 22 இருக்கு சரிங்களா. ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. RC பேஸ்டு. நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் டு தி RC வந்து லாஸ்டா பண்ணலாம் சரிங்களா. இதை முடிச்சிடலாம். இது என்னப்பா? இது ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. 4 வேர்டை வந்துட்டு போல் பண்ணி கொடுத்துருக்காங்க. போல் பண்ணி கொடுத்தாவே நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? இங்க வேர்ட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு மிஸ்ஸ்பெல்ட் இல்லைன்னா இன்அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும் வேர்ட்ஸ் சரிங்களா. எந்த வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். இல்லைன்னா கிராமட்டிக்கலா அங்க தப்பா செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தட் வேர்ட் சரிங்களா. எதுன்னு பார்க்கலாம். முஹம்மத் ஷமி இஸ் லைக்லி டு மிஸ் தி ரெஸ்ட் ஆஃப் தி டெஸ்ட் சீரீஸ் சரிங்களா. இங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் டெஸ்ட் சீரீஸ் நிறைய வந்து எக்ஸாம்ல பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, அதனால சீரீஸ் ஸ்பெல்லிங் தெரியும். இங்க சீரீஸ் தான் தப்பு சரிங்களா. டெஸ்ட் சீரீஸ் அப்போ செகண்ட் தான் சரிங்களா. ஸோ எங்க இருக்கு? செகண்ட் தான் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அடுத்தது, the state governments have been asked to refer to the screening data for non-communicable diseases to identify individuals with comorbidities. கமார்பிடிட்டிஸ்னா குரூப் ஆஃப் டிசீசஸ் சரிங்களா. ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் சரிங்களா.
2 or more disease. ஒருத்தவங்களுக்கு வந்து டிபி இருக்கு, ஆஸ்மா இருக்கு, அலர்ஜி இருக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கு, கிட்னி டிசீஸ் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு மல்டிபிள் டிசீஸ் அட் அ டைம்ல வந்துட்டு எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா ஒரு பேஷண்ட்க்கு இருக்குன்னா அது வந்துட்டு கமார்பிடிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பு. கமார்பிடிட்டிஸ் உடைய ஸ்பெல்லிங் தப்பு. இதனுடைய ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா COMORBIDITIES கமார்பிடிட்டி. ESன்றது ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? அப்போ வந்துட்டு ஒரு M தான் வரணும், 2 M கொடுத்திருக்காங்க. So fourth contains the error. The last 2 years have been deadliest. சரிங்களா? dangerous person. அவங்க பேரு டெட் லையர். ஓகே, இங்க டபுள் எல் கிடையாது, சிங்கிள் எல். ஃபர்ஸ்டே வந்துட்டு தப்பு. அடுத்தது the BKU, one of the largest farmer unions in Punjab, has been on the front line of the agitation since June when the government promulgated the farmer ordinances. ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான், ஆர்டரும் கரெக்ட் தான், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவும் கிடையாது, ஆல் கரெக்ட். சரிங்களா? ஆல் கரெக்ட். அடுத்தது என்னப்பா கேட்டிருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங் 27, 28, 29, 30 4 கொஸ்டின். சரிங்களா? 4 கொஸ்டின் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்சி போலாம். இதை பாருங்க. With the most extremely heavy rainfall and gusty winds expected. First error தானப்பா. With the most extreme heavy ன்னு சொல்லலாம். extremely heavy எப்படி சொல்ல முடியும்? most, more, most, more beautiful, most beautiful. அது சொல்லும்போது more, mostல எதை வந்துட்டு குவாலிஃபை பண்ணது, எதை சொல்லுது, டினோட் பண்ணது? அட்ஜெக்டிவ் தான், adverb கிடையாது. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம்? most extreme heavy. சரிங்களா? so extreme, extremely வரக்கூடாது, extreme. சரியா? heavy rainfall. அடுத்தது போலாமா? சரி, இன்னொன்னு சாரி கம் அகைன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு மோஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால், எக்ஸ்ட்ரீம், மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ரெண்டு வேர்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மோஸ்ட்ன்றது வந்துட்டு ஓகே, அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்றது தான். அது ஏன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்? எக்ஸ்ட்ரீம், சுப்ரீம், பெர்ஃபெக்ட், கம்ப்ளீட் இதெல்லாம் வரும்போது நம்ம மோர், மோஸ்டே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? there is a rule. ஓகே, அந்த இடத்துல வந்துட்டு இங்க எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்றத நம்ம தூக்கிடணும். சரிங்களா? அது தேவையில்ல. சரிங்களா? அதை தூக்கிட்டு அப்படியே எழுதுங்க. இல்லையா மோஸ்ட் தூக்கிடுங்க. வித் த எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்றத சொல்லலாம். வித் தி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் அது தேவையில்ல. எக்ஸ்ட்ரீம்லின்றத வேர்டே தூக்கிடுங்களா. வித் த மோஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால், மோஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் மேட்ச் ஆகுதா? கிடையாது. ஸோ எப்படி பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு எரர் இருக்கு. அது இல்லாம வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு வேர்டு வந்து மோர், மோஸ்ட்ன்றது வரக்கூடாது. அந்த மோர், மோஸ்ட்டை தூக்கிடுங்க. ஜஸ்ட் வந்து மோஸ்ட்டை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு எழுதுங்க, போதும். சரியா? அடுத்தது போலாமா? The storm is expected to damaging standing crop trees and touched rooftops, according to officials from the meteorological department. The storm is expected to damaging standing crop. அதென்ன damaging standing crop? இந்த பார்ட் மட்டும் பார்க்காதீங்க. சரியா? இந்த பார்ட் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இங்க முன்னாடி பாருங்க, 2 plus V1 ஃபார்ம் வரணும் இல்லையா? இங்கன்னா ING கொடுத்திருக்காங்க. so damage, damage. The storm is expected to damage standing crops. சரிங்களா? damage the standing crop வரணும். சரிங்களா? standing crop, trees and touched rooftops. இங்க வந்துட்டு damage to damageன்றத கொடுத்தா போதும். அடுத்தது the water level will reached
will, would, shall, should, may, might, have to, ought to, need to இதெல்லாம் வரும்போது V1 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். V2 V3 லாம் யூஸ் பண்ணக்கூடாது. will be, shall be, would be அந்த கேஸ்க்கு வந்துட்டு நீங்க V3 allowed passive formல. சரியா? இங்க பாத்தீங்கன்னா will plus V1 form reach தான். சரியா? not reached. The water level will reach 22 feet. Okay? So எங்க error? Second part. அடுத்தது the tax will be fixed at such percentages of the capital value of lands or buildings or both as may be. இப்பதான் நான் சொன்னேன் will be, shall be, may be, should be, could be. இங்க வந்துட்டு by the municipal council. So passive voiceல வர பேசிருக்காங்க. அப்போ fixedன்னு வரணும். may be fixed. FIXED. Fixed by the municipal council or corporation as the case may be. Okay. So, inga third part contains the error. Third part. அவ்வளவுதான்ப்பா நம்ம RC பார்த்துடலாம். RC எத்தனாவது பார்த்தோம்? 20, 22, 16. Okay. 16. So, reading comprehension. இப்ப பண்ணலாம். சின்ன பேசேஜ் தான் RC. இதை பேஸ் பண்ணி 7 questions இருக்கா? ஓகே, எத்தனை questions தெரியல, பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம questions ரீட் பண்ணி வச்சிடலாம். questions ரீட் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். பேசேஜ் ரீட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்கு questions ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். வாட் இஸ் த மாடஸ் ஆப்பரண்டி ஆஃப் கோலியாத் இன் அன் இண்டஸ்ட்ரி? சரிங்களா? ஆப்பரண்டி, மாடஸ் ஆப்பரண்டி ஆஃப் கோலியாத் இன் அன் இண்டஸ்ட்ரினா என்ன? ஓகே, போல்டா ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க, அதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் a mom and pop ஸ்டோர்னா என்ன? which of the following statement is not true? எது உண்மை கிடையாது? இதுல எது உண்மை? அடுத்தது, why was the Confederation of All India Traders CAIT been urging the commerce and finance ministers to launch a probe into the deep discounting practice of e-commerce players for predatory pricing? சரிங்களா? predatory pricing. சரி, பார்க்கலாம் ஏனென்று பார்ப்போம். choose opposite word to monopoly. mono அப்படின்னா single. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் நான் என்னன்னு சொல்றேன். அடுத்தது அவ்வளவுதான், 22 வரைக்கும் தான் இருக்கா? அப்ப 16 7 questions தான். 16th question. அதுக்கு முன்னாடி நம்ம பேசேஜ படிச்சிடலாம். சரிங்களா? சின்ன பேசேஜ் தான் ஃபுல்லாவே படிங்க. 7 questions இருக்குல்ல, அது சின்ன பேசேஜ்ன்னும் போது நம்ம கண்டிப்பா ஃபுல்லா தான் ரீட் பண்ணணும். பேசேஜ் பேஸ் பண்ணி questions கூட ஒரு 3-4 questions இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். சரியா? News reports that e-commerce majors such as Amazon and Flipkart have sold goods worth rupees 19,000 crores in their festival discount sales seem to be causing some heartburn in India's traditional retail industry. The Confederation of All India Traders, a trade body representing brick and mortar retailers, has been urging the commerce and finance ministers to launch a probe into the deep discounting practice of e-commerce players for predatory practicing. இந்த கொஸ்டின் படிச்சோமா? இது பாருங்களேன், இது நம்ம படிச்ச மாதிரி இருக்கே. கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே இங்க வந்து trade body representing the mortal retailer has been urging. So CAIT has been urging finance minister to launch probe into the deeper discounting players predatory pricing பத்தி சொல்லிருக்காங்க. சரி, இதெல்லாம் நான் லாஸ்ட்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு வந்துரும். சரியா?
But why would the discounts be anti-competition? The competition regulator will have final say on this. What is it? Ever come across a product or service where a large player offers you a throwaway price to reel you in only to jack up price later? That's predatory pricing for you. Predatory pricing is a strategy whereby a Goliath in an industry with deep pockets prices its goods or services at rock bottom levels so that no rivals can compete with it. Once everyone else runs up huge losses and is forced out of the business, the Goliath makes hay by withdrawing the freebies and fleecing consumers. In India, the Competition Act of 2002 lays down the ground rules on what constitutes predatory pricing. Predatory pricing figures in the section on abuse of dominant position by a market player. It expressly forbids any enterprise or ground from abusing its dominant position in the market, either by imposing unfair conditions or an unfair and discriminatory price, including predatory price, resulting in denial of market access. Predatory price is especially defined as sale or goods or services at a price below the cost of product with a view to reducing or eliminating competition. Why is it important? If the CAIT really believes that e-commerce players are indulging in predatory pricing, it should be knocking on the doors of the Competition Commission of India with its complaints on e-commerce discount and not the finance or commerce minister. But even the CCI may not have easy time pinning down India's e-retail for predatory pricing. One, despite the big splash that the e-commerce players in India are still big players in the humongous retail industry which consists of thousands of mom and pop stores. இங்க படிச்சோமே mom and pop stores, supermarkets, hypermarkets, etc. In value terms, online sales still make up less than 5% of the total retail sales in India. For a case of predatory pricing to stick, the CCI will have to establish that e-commerce platforms are actually selling products below their cost of products. Predatory pricing is a much debated facet of anti-competition law globally because these laws are essentially meant to protect consumer interest. Okay, meant to protect consumer interest. They turn anti-consumers only when the firm offering them withdraws them and begins misuse its monopoly positions to fleece customers. Okay, what do you understand? இங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா என்ன வேர்ட்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா காம்படிஷன், கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட், predatory pricing, அடுத்தது மோனோபாலி, மாம் அண்ட் பாப் ஸ்டோர்னு ஏதோ படிச்சோமே, இங்க இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்க கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, லீவ் நம்ம வந்துட்டு அடுத்தது 5%. சரி, ஓகே, 5%. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேசேஜ், அடுத்தது லாஸ்ட் பேசேஜ பாருங்க. சரிங்களா? ஒரு 4-5 பேசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா, 4-5 பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 லைன்ஸ்ல கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சாவே நீங்க இன்டைரக்டா வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்டும் லாஸ்டும் படிச்சுட்டு இன் பிட்வீன் தட் மிடில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் அது
யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸே ஒரு 4, 5 கேட்டிருக்காங்க. அதனால நம்ம பேசேஜ் ஃபுல்லா படிச்சு தான் ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். சரியா? ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நம்மளுக்கு வெல் நோன் ஃபெமிலியர் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். எது வாங்குறதுனாலும் நம்ம வந்துட்டு அமேசான்ல போயிட்டு ஆர்டர் பண்ணி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை பை பண்றோம். சரிங்களா? இல்லைன்னா வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணி பண்றாங்க. இது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சரிங்களா, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால சிறு குறு வணிகர்கள்லாம் வந்துட்டு பாதிப்படைகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்டர் ஆக்ட் ஒரு லா இருக்கு. சரிங்களா? என்ன லா இங்க சொல்லியிருந்தாங்க? ஒரு நிமிஷம். என்ன லா சொல்லியிருந்தாங்க இங்க? ஓகே. In India, the Competition Act of Competition Act of 2002. சரியா? Competition Act of 2002 law பிரகாரம் predatory pricing அப்படின்றத ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. சரிங்களா? அந்த predatory pricing எதுக்குன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷனை ரெடியூஸ் பண்றதுக்கும் இல்லைன்னா வந்து காம்படிஷனை எலிமினேட் பண்றதுக்கும் இந்த வந்துட்டு predatory pricing அப்படின்றது இருக்கு. நார்மலா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு எம்ஆர்பி ரேட்னு ஒன்று இருக்கும். அதாவது மேக்சிமம் ரிட்டைல் பிரைஸ். சரிங்களா? அந்த பிரைஸ் வந்துட்டு இவ்வளோ ஃபிக்ஸட். ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் மேக்ஸிமம் ரிட்டைல் பிரைஸ். அதுக்கு மேல போச்சுன்னா இந்த லா பிரகாரம், சரியா, இந்த ஆக்ட் பிரகாரம் நீங்க அவங்க மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஒரு கடையில வந்துட்டு எம்ஆர்பி ரேட்க்கு கொடுக்குறாங்க, இன்னொரு கடையில பாத்தீங்கன்னா வந்துட்டு அதோட 10 ரூபாய் கம்மியா கொடுக்குறீங்கன்னா எங்க கூட்டம் போகும்? எல்லாம் வந்துட்டு கம்மியா கொடுக்குறாங்க இல்லையா? அந்த இடத்துல தானே போகும். ஸோ காம்படிஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா predatory pricing அப்படின்றது ஒன்று கொடுத்தாங்க. அது வந்துட்டு இ-காமர்ஸ் மூலியமா வந்துட்டு எல்லா டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமா கொடுக்கறதுனால இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய ஆஃபர் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? ஆஃபர் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் மூலியமா வாங்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமா இருக்கு, அதனால எல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க? சிறு குறு வணிகர்களுக்கிடையே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதுதான். இத வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ பாப்போம் நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். What is the modus operandi of Goliath in an industry? So what is the giant in an industry அப்படின்றத அர்த்தம். modus operandi என்ன வந்து வேலைகள், அவங்களுடைய வேலைகள் என்ன இண்டஸ்ட்ரியில அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ். இது இன்டைரக்ட் கொஸ்டின் கிடையாது, டைரக்ட் கொஸ்டின். கோலியாத் இன் அன் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல வந்துட்டு நம்ம படிச்சோம். கோலியாத் இன் அன் இண்டஸ்ட்ரி, predatory pricing. Give a minute. Okay. First Goliath makes hay withdraw. Okay. தோருக்கு. That's predatory pricing of you. Predatory pricing is a strategy whereby a Goliath in an industry with deep pockets pricing its goods or services at rock bottom level so that no rivals can compete with it. Everyone else runs up by huge loss and is forced out of business. The Goliath makes hay by withdrawing the freebies. freebiesனா வந்து ஃப்ரீயா கொடுக்கறத வந்துட்டு withdraw பண்ணிருக்காங்க. எல்லாம் ஃப்ரீ, ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, அது freebies and fleecing consumers. சரிங்களா? கன்சூமர்ஸ் வெளியே போறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெட்ரீவ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இங்க ஆன்சர் நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கா, இட் pricing its goods or services at rock bottom level. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்டு. சரிங்களா? வாட் இஸ் Goliath in an industry? அடுத்தது it makes strategies so that everyone else runs up huge losses and it puts ரெண்டும் உண்டு. அடுத்தது third, it earns huge profit by withdrawing the freebies and fleecing consumers. so எல்லாமே இருக்கு. சரிங்களா? இதுல எல்லாமே வருது அப்படின்றதுனால all the above. அடுத்த question, which of the following words can replace bold? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா போல் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது இல்ல, மேல, அதாவது த்ரோ அவே பிரைஸ் அப்படின்றதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிஜிட். ரிஜிட்னா ஹார்ட்னஸ், ஸ்டிஃப் அதே தான், அஃபிஷியல் கிடையாது.
வெரி லோ சரிங்களா, ரெடியூஸ்டு பிரைஸ் வெரி லோ பிரைஸ் அப்படின்றது ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்த் வந்துட்டு வெரி லோ தான் வந்துட்டு அங்க த்ரோ பேக். த்ரோ பேக்கா த்ரோ அவேவா, த்ரோ பேக்கா த்ரோ அவேவா, த்ரோ அவே. த்ரோ அவே பிரைஸ்ன்றதுக்கு வெரி லோ பிரைஸ். ஓகே, ஃபோர்த். நெக்ஸ்ட், வாட் இஸ் மாம் அண்ட் பாப் ஸ்டோர்? மாம் அண்ட் பாப் ஸ்டோர் இங்க நிறைய படிச்சோமே, சூப்பர் மார்க்கெட்ஸ். இங்க பாருங்க, which consist of thousands of mom and pop stores, supermarkets, hyper markets, etc. It was online sales still make up less than 5% of the total retail in India. Actually இத பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இந்த பேசேஜ் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும். மோனோபாலி பொசிஷன் ஆஃப் த ஃப்ளீஸ். மோனோபாலி பொசிஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு ரன் பண்றாங்க. மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த ஷாப் நேம் அது சரிங்களா, அவங்கள ரன் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோனோபாலி அப்படின்னா டாமினன்ட் பொசிஷன் இன் அன் இண்டஸ்ட்ரி சரிங்களா. ஒரு டாமினன்ட் பொசிஷன் இருக்குன்னா, அதாவது டாமினன்ட் பொசிஷன் இன் அன் இண்டஸ்ட்ரி பை அ சிங்கிள் செல்லர், பை அ சிங்கிள் ஓனர், இல்ல சிங்கிள் சிஸ்டம், எனிதிங் சரிங்களா. ஒருத்தவங்களால ஒரு விஷயத்த ரன் பண்றாங்க, அவங்க தான் வந்து டாப்பா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்றப்போ மோனோபாலி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இங்க எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மோனோபாலி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, த ஸ்டோர் வேர் போத் மாம் அண்ட் பாப் விசிட் ரெகுலர்லி. அது வந்துட்டு கிடையாது சரிங்களா. இது வந்துட்டு மார்க் பண்ற மாதிரி இருக்கு சரிங்களா, இது கிடையாது ஆப்ஷன். த லோக்கல் ஸ்டோர் செட்டப் and managed by members of a single family சரிங்களா. சிங்கிள் ஃபேமிலின்னு அர்த்தம், by a சிங்கிள் ஃபேமிலின்னு வரணும் சரிங்களா. ஒரு ஃபேமிலியால அந்த ஸ்டோர் ரன் பண்றது தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இங்க. ஸோ லோக்கல் ஸ்டோர் செட்டப் அண்ட் மேனேஜ்டு பை த மெம்பர்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேமிலி. ஸோ 2 கன்ஃபெக்ஷனரி ஸ்டோர் கிடையாது சரியா. அப்போ ஒன்லி 2 எங்க இருக்கு, ஒன்லி 2 நம்போது செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. அடுத்தது எது உண்மை, எது உண்மையா, எது உண்மை கிடையாது, எது நாட் ட்ரூ அப்படின்றத நம்ம இங்க சொல்லணும். ஆன்டி காம்படிஷன் லாஸ் ஆர் எசென்ஷியலி meant to protect consumer interest சரியா. ஆன்டி காம்படிஷன் law are meant to be protect consumer interest. அது இருக்குதா. predatory pricing occupies placed in the section on abuse of dominant position by a market player. okay, அதுவும் கரெக்ட் தான். The share of online sales in the total retail price is in India is about 15%. The share of online sales, the share of online sales இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் மேக்கப் லெஸ் தென் 5% ஆஃப் தி டோட்டல் ரிட்டைல் சேல்ஸ் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க வந்துட்டு the share of online sales in the total retail sales in India is about 15% கொடுத்திருக்காங்க. ஸோ அங்க வந்துட்டு 5% less than 5% total retail sales சொல்லியிருக்காங்க, இங்க 15% சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ராங் சரிங்களா, or wrong strategical information. அப்ப தேர்ட் தான் வந்து not true அப்படின்றத சொல்லணும் சரிங்களா. தேர்ட் தான் not true. அடுத்தது இங்க என்ன, which of the following is or true, எதுலாம் உண்மை பேசேஜை பொறுத்த வரைக்கும். அதாவது about predatory pricing னா என்ன, predatory pricing னா என்ன சொல்லியிருந்தேன் சரிங்களா, அதாவது eliminate or reduce the price of the product அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது எதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் த பேசிக் ஆஃப் தி கிவன் பேசேஜ். பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க அது. இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி டிஃபைன்ட் அஸ் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அட் த பிரைஸ் பிலோ த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் சரிங்களா. அதாவது கொடுத்துருக்கிற எம்ஆர்பியோட கம்மியா அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்போ பிலோ த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், அது உண்மைதான், அதுதான் வந்துட்டு predatory price அப்படின்னு அர்த்தம். இட் ஹாஸ் காட் ஹிடன் சப்போர்ட் ஃபார் கமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா. predatory priceக்கும் கமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்
it has got hidden support, அது indirect support பண்ணுது finance ministerக்குன்றது தப்பு, அது கிடையவே கிடையாது. The main purpose of predatory pricing is to reduce or eliminate competition. Sorry, competition reduce பண்றதுக்காக fix பண்ண price அப்படின்றது predatory pricing. அப்போ main purpose of predatory pricing is to reduce or eliminate competition. அதுதான் correct. அப்போ 1 and 3, only 1 and 3 தான் true. அடுத்து I. Why was the Confederation of All India Traders CAIT urging the Commerce and Finance Minister to launch a probe into deep discounting practice of e-commerce players for predatory pricing. சரியா? ஓகே. predatory pricingல எதுக்கு deep discount practice கொண்டு வந்தாங்க, முக்கியமா e-commerce players இடையே கொண்டு வந்தாங்கன்னு கேக்குறாங்க. Because it knows that e-commerce majors are engaged in earning huge. e-commerce தான், அதாவது e-commerce platformல வந்துட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு எதனா படிச்சிருந்தோமா? அதை பத்தி சொல்லியிருந்தாங்களா? கிடையாது. Because it is a jealous, பொறாம எதனா இருக்கா? business e-commerce majors கிடையாது. Because it knows that owing to predatory pricing strategy of e-commerce majors, that survival of brick and mortar retailers is at stake. அதாவது சிறு குறு வியாபாரிகள் அவங்க வந்துட்டு வணிகத்துல வந்து சப்போர்ட் பண்ற விதமா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ற விதமா அவங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க finance ministerன்றத சொல்லிருக்காங்க. சோ நம்ம எது வரும்? தேர்ட் மட்டும் தான். only 3 is the right one. ஓகே, அடுத்தது opposite for monopoly. Dominant position of an industry by a single owner, single system or single customer. ஏதோ ஒன்று, சிங்கிள், ஒருத்தவங்களே ஒருத்ததான் ஓனர் ரன் பண்றாங்கன்னா அது மோனோ. மோனோனா சிங்கிள். சரிங்களா? அப்போ வந்து பார்ட்னர்ஷிப், குரூப் ஆஃப் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப், ஷேரிங், அது ஏன் ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது? இங்க வந்து சிங்கிள்னு அர்த்தம், ஆப்போசிட் ஷேரிங். சரிங்களா? ஸோ ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஆண்டனிம் மோனோபாலிக்கு ஆண்டனிம் ஷேரிங். That's all. So in the paper explanation over, இது மாதிரி different questions next paper explanationல பார்க்கலாம். Okay, take care, bye bye.